இப்போ நான் சொன்ன அந்த செல்ஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சீட் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி சுக அகத்தாய்வு தன்னோட குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் சொன்னல ஒரு நீதிபதியோட ஆர்டிக்கல் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பார் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்ல மறந்ததுன்னு சொல்லுவேன். நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான உறவு, அந்த கிரீவன்ஸை தீக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. கிளைண்டோட லீகல் மெரிட்டை கிரவுண்டை மட்டும் சொல்கிற நிலைமையில் நம்ம இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற இடம் எதுனா வழக்கறிஞர் சங்கங்கள். இதை அவர் தெளிவாகவே ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருப்பார் அவளோட செல்ஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிக்கலில். திரும்பி சொல்கிறேன், ஒரு நீதிபதி வழக்கறிஞர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையும் அல்லது ஒரு நீதிபதியோ வழக்கறிஞரோ வெளி உலகத்தில் சந்திக்கக்கூடிய சோசியல் மீடியா மாதிரியான பிரச்சனையை கூட ஒரு அரசியல் வாதிகள் தாக்குறாங்க அல்லது ஒரு லீகல் நாலேஜே இல்லாதவங்க ஒருத்தரை தகுதியின் திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு வழக்கறிஞரையோ ஒரு நீதிபதியோ தரக்குறைவாக அல்லது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அல்ல அப்படின்னா அதை தீர்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிரகாரம் இயங்கக்கூடிய அட்வொகேட் அசோசியேஷனுக்கு தான் உண்டு. வழக்கறிஞர் சங்கம்தான் ஒரு நீதிபதிக்கோ வழக்கறிஞருக்கோ பிரச்சனை வந்தால் அல்ல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எந்த எக்ஸ்டர்னல் வெளியுலக புறக்காரணிகளையும் ஒரு வழக்கறிஞருக்கோ நீதியரசருக்கோ வெளியுலகத்தில் சோசியல் மீடியா மாதிரி ஏற்படக்கூடிய புறக்காரணிகளில் ஏற்படும் கொயர்சன் நிர்பந்தத்தை தீர்க்கிற இடம் வழக்கறிஞர் சங்கம், அட்வொகேட் பார் அசோசியேஷன்ஸ்ன்றது அவரோட செல்ஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை நானும் வழிமொழிகிறேன். பிள்ளை பொறுத்தல்கள் ஃபீலிஸ் தட்சிகள் கோவட் அண்ட் ஒன்னர். தேங்க்யூ.